In this class, we are going to learn about vertical circular motion. அந்த வெர்டிகல் சர்க்குலர் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு பெண்டுலம் மாதிரி எடுத்துக்கலாம். சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கும். அந்த சிம்பிள் பெண்டுலமுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும். அது ஒரு எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு எண்டில் வந்து ஒரு மாஸை கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாஸுக்கு வந்து நம்ம பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட், இந்த மாஸுக்கு வந்து சர்டைன் வெலாசிட்டி நம்ம கொடுப்போம். ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இன்னொரு எண்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், சர்டைன் வெலாசிட்டி கொடுத்துருக்கோம். இப்படி சர்டைன் வெலாசிட்டி கொடுத்தா என்ன ஆகும், இந்த பெண்டுலம் வந்து இப்படி ஆசிலேட் ஆகலாம், இல்லைன்னா சர்க்குலர் மோஷன் போகலாம். அப்போ வந்து வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல போகுது. சரி, இப்போ வந்து இது வந்து ரோலிங் டைப் வராது, சாதாரணமாகவே சர்க்குலர் மோஷன் டைப் தான் வரும். ரோலிங் மோஷன்ன்றது வேற டாபிக்ல வரும். இப்போ பாருங்க, இப்போ வெலாசிட்டி அட் பாட்டம் we have given so that it moves in a part of the circular path. பார்ட் ஆஃப் தி சர்க்குலர் பாத் போகலாம், இல்லைன்னா மொத்தமாக சர்க்குலர் பாத்லையும் போகலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த பெண்டுலம்க்கு லெங்த் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரிங் லெங்த் எல், இந்த ஸ்ட்ரிங் லெங்க்த்தவே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ரேடியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகிள் வந்து சர்க்குலர் மோஷன்ல போகுது. என்ன சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் போகுது. அப்போ வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்னா அகெயின்ஸ்ட் கிராவிட்டி போகுமா, இல்லைன்னா அகெயின்ஸ்ட் கிராவிட்டி போகாதா? இப்போ ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன்னா உங்களுக்கு தெரியும். ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன்னா இப்படி இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து ஹைட் வந்து எல்லா பாயிண்ட்டுமே ஹைட் ஈக்குவலாகவே இருக்கும். அப்படி தானேப்பா, ஹைட் சேமாகவே இருந்துச்சு. அப்படி தானே இருக்கு ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன்ல. அப்போ ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் வந்து அகெயின்ஸ்ட் கிராவிட்டின்னு சொல்ல முடியாது, அகெயின்ஸ்ட் கிராவிட்டி மூவ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல என்ன ஆகும்னு சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இங்க எடுத்துக்கலாம். இதுதான் கிரவுண்ட் லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிரவுண்ட் எங்க இருக்குன்னு எடுத்துங்க. இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் கிரவுண்ட்னு எடுத்துங்க. இப்போ வந்து இந்த மாஸுக்கு வந்து நம்ம வெலாசிட்டி அட் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்தோம்னா இது மூவ் ஆகும் இல்லைங்களா, இப்படி மூவ் ஆகுது இல்லையா? அப்படி மூவ் ஆகும்போது அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வருதா, அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வராதா? அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வரும். அப்போ அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வரும்போது ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாதா? ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வருமா, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வருமா? நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வரும். ஸோ ஜென்ரலாக நம்ம வெர்டிகல் சர்க்குலர் மோஷனை விசிஎம் வந்து வெர்டிகல் சர்க்குலர் மோஷன், இதை நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிறோம். ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷனை வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிறோம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா கொஸ்டின் வந்து வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல கூட யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வர மாதிரி கூட தருவாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்ட் போகும்போது ஸ்பீடு எவ்வளவு குறையுமோ அவ்வளவு ஸ்பீடு கூட்டிகிட்டே போனா வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல கூட ரொட்டேட் பண்ற மாதிரி சம்மு வரலாம். ஆனா ஜென்ரலா வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம்னா வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வரதுனால இது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் வந்து அகெயின்ஸ்ட் கிராவிட்டி இருக்காது, அதனால அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இந்த வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல எந்த மாதிரி சம்மு கேட்டாலும் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வேணும். அந்த 3 ஃபார்முலாஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இன் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் நான் கொடுக்க போறேன் உங்களுக்கு. சரிங்களா? அப்படி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் தான் இந்த கிரவுண்டுடைய ரெஃபரன்ஸ் லெவல் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த லைனிங்க போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்றதுனால அப்படியே பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னு எடுத்துட்டோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு 3 ஃபார்முலாஸ் கொடுக்க போறேன். அந்த 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல ப்ராப்ளம்ஸ் பண்ண போறோம். இப்போ வந்து பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வந்து சர்டைன் வெலாசிட்டி கொடுத்ததுனால இந்த பெண்டுலம் என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அதாவது இந்த ஓ என்ற பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இந்த ஏ என்ற பாயிண்ட் மட்டும் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு, அதர் எண்டு மூவ்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இந்த ஸ்ட்ரிங் வில் மேக் சம் ஆங்கிள் வித் வெர்டிகல்னு வரும் இல்லைங்களா? ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல கவனிங்க, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல வந்து t = 0ல வந்து இந்த பெண்டுலம் இங்க இருந்திருக்கு, மீன் பொசிஷன்ல இருந்திருக்கு, பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. ஒரு t செகண்ட்ல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா வந்து ஒரு t செகண்ட்ல வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் மேக்ஸ் ஆங்கிள், இது நியூ பொசிஷன் பின்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிங் மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா வித் வெர்டிகல்னு அப்படின்னு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இப்போ நல்லா கவனிங்க, எவ்வளவு ஹைட் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஹைட் ரைசஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹைட் ரைசஸ் என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து இந்த ஒரு லைன் ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்கங்க, இப்படி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் கவனிங்க, நல்லா கவனிங்கப்பா.
இந்த பாயிண்ட்டை வந்து நான் டின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துருக்கேன். இந்த ஏ டு டி தான் வந்து ஹைட் த்ரூ விச் திஸ் பாடி இஸ் ரைசஸ், ஹைட் ரைஸ் ஆயிருக்குது. ஓ டு ஏ வந்து லெங்த் ஆஃப் தி, ஓ டு ஏன்றது என்ன வரும்னு சொல்லுங்க, ஓ டு ஏன்றது லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்னு வருது. அப்போ ஓ டு டி என்ன வரும்னு சொல்லுப்பா, ஓ டு டி, ஓ டு டி என்றது எல் மைனஸ் ஹெச் அப்படின்னு வரும், எல் மைனஸ் ஹெச். இந்த ஓ டு பி என்ன வரும்னு சொல்லுங்க, எல்னு வரும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ட்ரையாங்கிள் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஓ, இது டி, இது பி அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஓடி எவ்வளவு பாத்தீங்கன்னா எல் மைனஸ் ஹெச், ஓபி எவ்வளவு பாத்தீங்கன்னா எல். இதுதான் ஆங்கிள் தீட்டா. இதுல இருந்து நமக்கு அட்ஜஸ்ட், இது காஸ் ஆக என்ன ஃபார்முலா பாருங்க, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடெனியஸ். அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, எல் மைனஸ் ஹெச் தான் அட்ஜசன்ட் சைடு, ஹைபோடெனியஸ் எல். ஸோ எல் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஹெச். புரியுதுங்களா? இப்போ மைனஸ் ஹெச் எந்த பக்கம் கொண்டு வந்துட்டு எல் காஸ்ட் எந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எல் காஸ் தீட்டா அப்படின்னு வருது. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் 3 ஃபார்முலா தரேன்னு சொல்லியிருக்கேன் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல. இந்த 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்றோம், இது இப்படியே மூவ் ஆகுது. இந்த ஸ்ட்ரிங் மேக்ஸ் சம் ஆங்கிள் வித் வெர்டிகல் தீட்டான்னு இருக்கும்போது லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் எல்னு இருந்துச்சுன்னா ஹவு மச் ஹைட் இட் இஸ் ரைஸ்டு ஃப்ரம் பாட்டம்னு பார்த்தோம்னா எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்ட் ஃபார்முலா பார்க்க போறோம். செகண்ட் ஃபார்முலா கவனிங்க. செகண்ட் ஃபார்முலா பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம், சர்க்குலர் மோஷன். இப்படி சர்க்குலர் மோஷன் இப்படி இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ இனிஷியல் பொசிஷன் மீன் பொசிஷன்ல இருந்தது. இப்போ இதை கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்றேன், அதனால இது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கவனிங்க. இப்போ இந்த பொசிஷன் வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன்ல ஃபண்டமெண்டல் கான்செப்ட் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல நிறைய கேசஸ் இருக்கு. அந்த கேசஸ் எல்லாம் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன்ல இருக்கிற கேசஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. சரி, இப்போ இங்க பாருங்க. இப்போ இது இனிஷியல் பொசிஷன் ஏன்னு எடுத்துங்க, இது ஃபைனல் பொசிஷன் பின்னு எடுத்துங்க, இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இப்போ வந்து பாயிண்ட் ஏல வந்து வெலாசிட்டி இருக்கும் இல்லைங்களா? பாயிண்ட் ஏல வந்து ஆப்ஜெக்ட் சர்டைன் வெலாசிட்டி கொடுத்துருக்கும். அப்போ பாயிண்ட் ஏல இப்படி பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி இப்படி இருக்கு, பாயிண்ட் பில இப்படி வெலாசிட்டி. இங்க டேஞ்சன்ட் drawn at a point gives velocity அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ வந்து இங்க வெலாசிட்டி v இங்க இருக்கும், இங்க வெலாசிட்டி uன்னு இருக்கு. இங்க இருக்கிற வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி, இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. புரியுதுங்களா உங்களுக்கு? இது இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இது வந்து கிரவுண்ட் லெவல், ஏன்றது கிரவுண்ட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்றது கிரவுண்ட் லெவல்னு எடுத்துங்க. பி என்றது வந்து கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் போயிருக்கு, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் போயிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஏ, இந்த லெங்த் எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நமக்கு ஹைட் ஹச் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் வந்து ஹைட் ஹச்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிப்பா. இப்போ இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்ல வந்து இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பின்னு இருக்கு. அட் பாயிண்ட் ஏல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் லெவல்னால கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இங்க கைனடிக் எனர்ஜி மட்டும் இருக்கும். அட் பாயிண்ட் ஏல கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். அட் பாயிண்ட் பி என்ன இருக்கும், கொஞ்சம் ஹைட் இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கும், அதே டைம்ல வெலாசிட்டி இருக்கிறதுனால கைனடிக் எனர்ஜியும் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி போடுவோம். அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்னன்னு சொல்லுங்க. எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ ஈக்குவல் டு எனர்ஜி அட் பாயிண்ட் பி. அப்போ எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அட் பாயிண்ட் பி அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? எனர்ஜி அட் பாயிண்ட் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது, கிரவுண்ட்ல இருக்கிறதுனால கைனடிக் எனர்ஜி மட்டும் இருக்கு. அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, ஆஃப் எம் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அட் பி என்ன வரும் சொல்லுங்க. கைனடிக் எனர்ஜியும் இருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. அதனால கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம் வி ஸ்கொயர் போட்டுங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி எம்ஜிஹெச் அப்படின்னு போட்டுக்குங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இதுல என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் கேன்சல் பண்ணலாம். அடுத்து இந்த ஈக்குவேஷனை வந்து 2ல மல்டிப்ளை பண்ணுங்க. 2ல மல்டிப்ளை பண்ணா யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பிளஸ் 2gh வந்திருக்கா. இப்போ வந்து இந்த 2gh அந்த பக்கம் அமைச்சிருங்க. ஸோ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர், இந்த யூ ஸ்கொயர் இந்த இங்க பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த 2gh மட்டும் லெஃப்ட் சைடு அமைச்சிருங்க. ஸோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2gh அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் செகண்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம்,
இது வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு எண்டை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆங்கிள் தீட்டா மேக் பண்ணும்போது ஹைட் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னா h = L × 1 - costan பார்த்தோம். அடுத்து வந்து இது இப்படி சர்க்குலர் மோஷன்ல போகும்போது பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல இனிஷியல் வெலாசிட்டி u கொடுத்துருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஹைட் போகும்போது இதுக்கு வெலாசிட்டி v வந்திருக்கும். அந்த வெலாசிட்டிக்கும் ஹைட்டுக்கும் ரிலேஷன் இந்த ஃபார்முலா v² = u² - 2gh. புரியுதுங்களா? இதுலயே வந்து h கொடுக்காம இந்த ஸ்ட்ரிங் லெங்த் L அப்படின்னு கொடுத்து இந்த ஆங்கிள் தீட்டா கொடுத்திருந்தா h பிளேஸ்ல L × 1 - cos ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்திருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? செகண்ட் ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து நான் கொடுக்க போறது தேர்ட் ஃபார்முலா தர போறேன் பாருங்க. இப்போ பாருங்க தேர்ட் ஃபார்முலா. இப்போ என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த ஸ்ட்ரிங்குக்கு ரெண்டு எண்ட் இருக்கும். ஒரு எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னொரு எண்ட்ல ஒரு மாசை கனெக்ட் பண்ணிடுறேன். ஒரு மாசம் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மாசம் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். அதனால இந்த ஸ்ட்ரிங் வந்து இப்படி மூவ் ஆகும். இப்படி வந்திருக்கு, இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு, இப்படி இருக்கு. இப்போ எங்க இருந்து எங்க வந்திருக்கு? பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு வந்திருக்கு. அப்போ பாயிண்ட் பில வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? டேஞ்சன்ட் drawn at a point gives velocity at that point அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ வந்து டேஞ்சன்ட் டிரா பண்ணலாம் பாருங்க. பாயிண்ட் பில டேஞ்சன்ட் டிரா பண்ணா இந்த டைரக்ஷன்ல இருக்கும் டேஞ்சன்ட். ஸோ வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள் வந்து சர்க்குலர் பாத்தில் தானே போகுது. இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுங்க. இந்த இங்கே வந்து பாயிண்ட் ஏக்கு வந்து வெலாசிட்டி கொடுக்கும்போது இது இப்படி மூவ் ஆகுது. கரெக்டுங்களா? இப்படி மூவ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கும்போது அங்கே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரிங்ல நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் டுவோர்ட்ஸ் டு தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட். டென்ஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவோர்ட்ஸ் டு தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அடுத்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்னா mg டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். அடுத்து இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரிங் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இப்படி வெர்டிகலா. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன். இப்படி இந்த லெங்த் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இங்க டேஞ்சன்ட் டிரா பண்ணும்போது இந்த ரேடியஸும் பர்பண்டிகுலரா இருக்கு. இந்த டேஞ்சன்ட்டும் இந்த ரேடியஸும் பர்பண்டிகுலரா இருக்கு. இந்த டைரக்ஷன்ல வந்து உங்களுக்கு mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. வெர்டிகல் டைரக்ஷன்ல mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, புரிஞ்சுன்னு அச்சீவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்திருக்கோம் இல்லையா, அப்ப இந்த ஆங்கிளும் தீட்டான்னு வரும். அப்போ வந்து இது தீட்டானா இது mg இருக்கு. இது பாருங்க அட்ஜசன்ட் சைடு, தீட்டா இருக்கிற சைடு அட்ஜசன்ட் சைடு, இன்னொரு சைடு வந்து பர்பண்டிகுலர் சைடு வந்து ஆப்போசிட் சைடு. அப்போ தீட்டா இந்த சைடுல இருந்துச்சுன்னா இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா mg cos θ. ஒரு வெக்டாரை எக்ஸ் காம்பனன்ட்ல ரிசால்வ் பண்ணும்போது இந்த mg காஸ்டா வரும். இன்னொரு காம்பனன்ட் ரிசால்வ் பண்ணும்போது இங்க mg sin θ அப்படின்னு வருது. இங்க வந்து mg sin θன்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது mg காஸ்டா, இது mg sin θன்னு வருது. இப்போ வந்து பாருங்க along the radius நமக்கு ஒரு பார்ட்டிகல் சர்க்குலர் மோஷன்ல போனோம்னா என்ன ஃபோர்ஸ் வேணும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வேணும். ஒரு பார்ட்டிகல் சர்க்குலர் மோஷன்ல போனோம்னா என்ன ஃபோர்ஸ் வேணும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வேணும். அப்படின்னா இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த mg காஸ்டா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு அப்போஸ் பண்ணுது. புரியுதுங்களா? நமக்கு நெட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் தானே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ டென்ஷன் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகுது. mg காஸ்டா அவே ஃப்ரம் சென்டர் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா நெட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை டென்ஷன் வந்து சென்ட்ரிபிட்டல சப்போர்ட் பண்ணது. அதனால டென்ஷன் வந்து பிளஸ்ன்னு போட்டுக்கிட்டு mg காஸ்டா ஆப்போசிட் அவே ஃப்ரம் தி சென்டர் ஆக்ட் ஆகுதுனால அது அப்போசிட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு மைனஸ் mg cos θ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? mv²/r. புரியுதுங்களா? அப்போ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை தி ரிசல்டன்ட் ஆஃப் இந்த டென்ஷன் அண்ட் mg cos θ. அது இல்லைன்னா என்ன பண்றீங்கன்னா இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னால ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் போட்டுருங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, t மைனஸ் mg cos θ இஸ் ஈக்குவல் டு mv²/r. கரெக்டுங்களா? இந்த mg cos θ ரைட் சைடு அமைச்சிருங்க. அப்போ t இஸ் ஈக்குவல் டு mg cos θ பிளஸ் mv²/r. ஸோ திஸ் இஸ் தி தேர்ட் ஃபார்முலா. இப்போ நம்ம 3 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். இந்த 3 ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நமக்கு சர்க்குலர் மோஷன்ல வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல எந்த சம்ம கேட்டாலும் அது பண்ணிடலாம். இந்த வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் கம்ப்ளீட் பண்ணதும் நம்ம ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன்ல டிஃபரெண்ட் கேசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன்ல இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு, அது பார்ப்போம். இப்போ வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல இந்த 3 ஃபார்முலா கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 3 ஃபார்முலாவும் இப்போ குமுலேட்டிவா மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க.
இப்போ வந்து இது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்ட்ரிங்குக்கு லெங்த் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அது சென்டர் ஆஃப் தி சர்க்கிளில் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்கை தான் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத் இன் விச் திஸ் பார்ட்டிகல் ஏ மூவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து பாயிண்ட் ஏல சர்டைன் வெலாசிட்டி கொடுக்குறோம். பாயிண்ட் ஏல வந்து என்ன பண்ணுறோம்? சர்டைன் வெலாசிட்டி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இந்த பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்தில் போகுது. இந்த பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்தில் போகுது. பாயிண்ட் ஏல வெலாசிட்டி யூன்னு கொடுத்துருக்கும். அடுத்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் எடுக்கும்போது அந்த இன்ஸ்டன்ட்ல வந்து வெலாசிட்டி எவ்வளோ வருதுன்னா வி வெலாசிட்டி வருதுன்னு எடுத்துக்கலாம். பாருங்க, பாயிண்ட் ஏ இது பாயிண்ட் பின்னு வச்சுட்டு பாயிண்ட் ஏல வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி யூ இருக்கு. பாயிண்ட் பி வரும்போது ஃபைனல் வெலாசிட்டி வின்னு இருக்கு. இந்த ஆங்கிள் தீட்டா இருக்கு. ஏல இருந்து பிக்கு வரும்போது மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா. அப்போ ஏல இருந்து பிக்கு வரும்போது இந்த பார்ட்டிகளுக்கு வந்து இந்த பார்ட்டிகல் ஃப்ரம் கிரவுண்ட்ல இருந்து ஹச் ஹைட் ரைஸ் ஆன மாதிரி கிரவுண்ட் வந்து பாட்டம் மோஸ்ட் பாயிண்டா கிரவுண்ட் லெவல்னு அஸ்யூம் பண்ணிப்போம். இதுல இருந்து நமக்கு என்ன ஃபார்முலா புரியுதுன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. அடுத்து இனிஷியல் வெலாசிட்டி யூ இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி வி இருக்கு. அப்போ ஃபைனல் வெலாசிட்டிக்கு இனிஷியல் வெலாசிட்டிக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2gh. ஆக்சுவலாக நமக்கு வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as தெரியும் இல்லையா? அந்த ஏ இந்த ஃபார்முலா தெரியும் இல்லை? இப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as தெரியும் இல்லையா? இந்த ஃபார்முலால ஏ வந்து அகைன்ஸ்ட் கிராவிட்டினால ஏ பிளேஸ்ல மைனஸ் ஜி போட்டால் டைரக்டாவே இந்த ஃபார்முலா வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து இங்க ஒரு டென்ஷன் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இங்க வந்து எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. இதை ரிசால்வ் பண்ணா இங்க எம்ஜி காஸ்டிட்டான்னு ஒரு ஃபோர்ஸ் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ டென்ஷன் மைனஸ் எம்ஜி காஸ்டா ஈக்குவல் ரிசல்டன்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் போட்டு டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ்டிட்டா மைனஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ இந்த ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். யார் யார் கரெக்டாக சொல்ல போறீங்கன்றதை இப்போ பார்க்க போறோம். நம்ம இப்போ ஒரு பார்ட்டிகள் என்ன பண்றேன்னா நம்ம சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ல கனெக்ட் பண்ணிட்டு மூவ் பண்றோம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே நீட்ல வந்து 700 மார்க் வரும்பா. 700 மார்க் வரும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் கரெக்டாக சொல்லணும். சொன்னாதான் கிடைக்கும் மார்க். இப்போ கொஸ்டின் கேட்க போறேன் பாருங்க. இப்போ இந்த பார்ட்டிகள் என்ன பண்றேன்னா இங்கே பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி கொடுக்குறேன். கொஸ்டின் நல்லா கவனிச்சிங்க. பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல இந்த பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி யூன்னு கொடுக்குறேன். இந்த பார்ட்டிகள் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஸ்ட்ரிங் மேக்ஸ் வித் ஆங்கிள் வித் வெர்டிகல் தீட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கொஸ்டினுக்கு டக்கு டக்குன்னு நீங்க ஆன்சர் சொல்லிட்டே இருக்கணும். இப்போ டேன்ஜென்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0வா இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருமா? கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஒரு பார்ட்டிகள் வந்து வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல போற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல போகுது அப்படின்னா டேன்ஜென்டல் ஆக்சலரேஷன் வந்து ஈக்குவல் டு 0 வருமா இல்லைன்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருதுங்களா? இதுதான் கொஸ்டின். யார் யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? ஒரு பார்ட்டிகளை என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்ட்ரிங்ல கனெக்ட் பண்ணிட்டு ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு எண்டை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல யூ வெலாசிட்டி கொடுக்குறோம். இப்படி போயிட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது வி வெலாசிட்டி வந்திருக்கு. இப்படி மேலே போகும்போது ஆங்கிள் தீட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது இங்க டேன்ஜென்டல் ஆக்சலரேஷன் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது அகைன்ஸ்ட் கிராவிட்டி தானே போகுது. அப்ப அகைன்ஸ்ட் கிராவிட்டி போகும்போது ஸ்பீடு குறையுமா கூடுமா? ஸ்பீடு வந்து குறைஞ்சிட்டே போகும். கரெக்டுங்களா? அப்ப ஸ்பீடு குறையணும், ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்னா அப்ப என்ன இருக்கணும்? டேன்ஜென்டல் ஆக்சலரேஷன் இருக்கணும். உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தா சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் டைரக்ஷனை மாத்தும். மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியை வந்து மாத்துறது எதுனா டேன்ஜென்டல் ஆக்சலரேஷன். அப்போ டேன்ஜென்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டேன்ஜென்டல் ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0. வெரி குட், ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். இது யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ டேன்ஜென்டல் ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? சரி, இப்போ டேன்ஜென்டல் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னு வருமா வேரியபிள்னு வருமா? டேன்ஜென்டல் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் வருமா வேரியபிள்னு வருமா? கொஸ்டின் இங்கே டேன்ஜென்டல் ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் வருதா வேரியபிள் வருதா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தோம் பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா இதை வந்து இப்படி லைன் ஸ்ட்ரிங்கை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து எம்ஜி ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? எம்ஜி ஃபோர்ஸ் வெர்டிகலி டவுன்வோர்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து எலாங் தி ரேடியஸ், அதாவது அவே ஃப்ரம் தி ரேடியஸ் எம்ஜி காஸ்டா ஆக்ட் ஆகுது. பர்பெண்டிகுலர் டு, அதாவது ரேடியஸ் பர்பெண்டிகுலர் டு ரேடியஸ்னா டேன்ஜென்ட் டைரக்ஷன்ல எம்ஜி சைன் தீட்டா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா டேன்ஜென்டியல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா எம்ஜி சைன் தீட்டா. அப்போ tangential force is equal to mass into tangential acceleration, that is equal to mg sin theta.
சரிங்களா? இப்போ மாஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு g sin θ. அப்போ θ வேரியபிள்னா டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் வேரியபிள். அப்படின்னா சர்க்குலர் மோஷன்ல வந்து டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் வந்து வேரியபிளா இருக்கு, θ வேரி ஆகிறதுனால. இப்போ வந்து பார்ட்டிகல் வந்து பாட்டம்ல இருக்கும்போது θ 0வா இருக்கும், அப்போ டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் 0வா இருக்கும். அட் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் 0. ஏன் 0னா θ வந்து 0 sin 0 0ன்னு வருது. போக போக என்ன ஆகுது, θ கூடுறதுனால sin θ வந்து கூட்டிட்டே இருக்கும், டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ தட் இங்க வந்து வேரியபிள் டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுது. சரிங்களா? அடுத்து வந்து இப்போ உங்களுக்கு இது எல்லா கான்செப்டும் புரிஞ்சிருச்சு. இப்போ இதுல வந்து கொஞ்சம் கேசஸ் நம்ம பார்க்க போறோம். வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல கேசஸ் பார்க்க போறோம் பாருங்க. வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல கேசஸ் பார்க்கலாம். இது இந்த இப்போ நான் 2 क्वेश्चन கேட்டதுக்கு ஒரே ஒருத்தர் தான் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க. இப்போ எல்லாருமே கரெக்டா ஆன்சர் சொல்றது ட்ரை பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். கவனிங்க, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கோம். இங்க வந்து இந்த மாஸ் m இருக்கு. இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி u கொடுக்குறேன். What should be the velocity given to this mass so that it undergoes only oscillatory motion? இது சென்டர். ஆக்சுவலா வந்து சர்க்குலர் மோஷன் போகக்கூடாது, ஆசிலேட்டரி மோஷன் போகணும். அப்போ ஆசிலேட்டரி மோஷன் போனால் இது இப்படியே போயிட்டு ஒரு ரெஸ்ட் கொண்டு திருப்பி ரிட்டர்ன் வரணும். அப்படி வந்தால் தான் இது ஆசிலேட்டரி மோஷன் இருக்கணும். ஃபார் ஒன்லி ஆசிலேட்டரி மோஷன், ஃபார் ஒன்லி ஆசிலேட்டரி மோஷனாக இருக்கணும்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல எவ்வளோ ஸ்பீட் இருக்கணும். இப்போ லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் L இல்லைன்னா ரேடியஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங் Rன்னு எடுத்துங்க. சரி, அப்போ வந்து உங்களுக்கு ஒன்லி ஆசிலேட்டரியா இருக்கணும்னா நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். அந்த லைனை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. இது இந்த பெண்டுலம் பாருங்க, பேஜ்படி ஒரு லைன் எடுத்திருக்கேன் பாருங்க, ஹாரிசான்டல் லைன் எடுத்திருக்கேன் இல்லைங்களா? இப்போ வந்து இந்த மாஸ் வந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்றது வந்து இப்படியே போயிட்டு இது வந்து கிரவுண்ட்ல இருக்கிறது ஏன்னு எடுத்துங்க, ஹாரிசான்டல் பொசிஷன் வர்றது இங்கே பின்னு எடுத்துங்கப்பா. இந்த பியை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. இந்த பியை கிராஸ் பண்ணிட்டோன்னா ஆசிலேஷன் வராது. இங்க ப்ரொஜெக்ட் பண்ண வெலாசிட்டி இப்படி ஹாரிசான்டல், ஸ்ட்ரிங் வந்து வெர்டிகலா இருந்தது மேக்ஸிமம் ஹாரிசான்டல் வரைக்கும் போகலாம். அடுத்து வந்து ஹாரிசான்டல் கிராஸ் ஆயிருச்சுன்னா அப்புறம் லூஸ் ஆயிரும், ஸ்ட்ரிங் கீழே விழுந்துரும். அதனால வந்து ஒன்லி ஆசிலேட்டரியா இருக்குன்னா மேக்ஸிமம் எவ்வளவு ஹைட் போகலாம்னா எல் ஹைட்டுக்கு போகலாம். எல் ஹைட்டு தான் மேக்ஸிமம் போகணும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துடணும். அப்படின்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி அட் பாட்டம் பார்க்கலாம். மேக்ஸிமம் வெலாசிட்டி அட் பாட்டம், அதாவது மேக்ஸிமமா எவ்வளவு வெலாசிட்டி இந்த மாஸுக்கு மேக்ஸிமம் பாட்டம்ல எவ்வளவு வெலாசிட்டி கொடுக்கலாம். அதனால இது வந்து ஆசிலேட்டரி மட்டும் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் மேக்ஸிமம் வெலாசிட்டி கொடுக்கும்போது பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போகும்போது இது ரெஸ்ட்டுக்கு வந்துடணும். ரெஸ்ட்டுக்கு வராம இங்க கொஞ்சம் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அப்படி கிராஸ் ஆயிரும். ஹாரிசான்டல் கிராஸ் ஆயிருச்சுன்னா அடுத்து ஸ்லாக் ஆகி கீழே விழுந்துரும். அப்போ ஆசிலேட்டரி வராது. அப்போ ஃபார் ஓன்லி ஆசிலேட்டரி மேக்ஸிமம் வெலாசிட்டி அட் பாட்டம் எவ்வளவு இருக்கணும் நமக்கு வேணும். அதை எப்படி சால்வ் பண்றேன் பாருங்க. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கணும் இல்லையா, 3 ஈக்குவேஷன் கொடுத்தேன். அந்த 3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்றேன். v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2gh கொடுத்துருக்கு இல்லைங்களா. இப்போ பாயிண்ட் ஏ வந்து இனிஷியல் பாயிண்ட், பாயிண்ட் பி ஃபைனல் பாயிண்ட் எடுத்துட்டு பாயிண்ட் பில வந்து வெலாசிட்டி 0வா இருக்கணும். அடுத்து ஹைட் ஈக்குவல் டு லெங்த் L, கரெக்டுங்களா? ஹைட் வந்து லெங்த் L வந்திருக்கு, இது θ 90. அப்போ v வந்து 0 போடுங்க, இந்த u ஸ்கொயர் uன்னு போட்டுங்க, மைனஸ் 2g இன்டு h வந்து Lன்னு போட்டுங்க, இல்லைன்னா ரேடியஸ் r போட்டுங்க. ஸோ u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gl, u is equal to root of 2gl. அப்படின்னா மேக்ஸிமமா வெலாசிட்டி அட் பாட்டம் வந்து எவ்வளவு கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2gl தான் கொடுக்கணும். அதை விட அதிகமா கொடுத்தீங்கன்னா இந்த ஹாரிசான்டல் பொசிஷனை கிராஸ் பண்ணிட்டு ஸ்லாக் ஆகி கீழே வந்துடும். ஸோ வெலாசிட்டி ஃபார் ஒன்லி ஆசிலேட்டரி நம்ம இங்க பாக்குறது என்னது, ஃபார் ஒன்லி ஆசிலேட்டரி இருக்கணும். அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gl இருக்கணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gl இருக்கணும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gl அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்க. அட் பாட்டம்ல வந்து வெலாசிட்டி வந்து ரூட் ஆஃப் 2glன்னு கொடுத்துருந்தா, வெலாசிட்டி வந்து எவ்வளவு கொடுக்குறேன், ரூட் ஆஃப் 2gl கொடுத்துருந்தா, அப்போ மேக்ஸிமம் எங்க வரைக்கும் போகும், ஸ்ட்ரிங் வந்து ஹாரிசான்டல் வரைக்கும் தான் போகும். இங்க வெலாசிட்டி 0 வந்துடும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு வந்துருது. இந்த ஆங்கிள் எவ்வளவு, 90 டிகிரி. அப்போ கிரவுண்ட்ல வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற வெலாசிட்டி வந்து ரூட் ஆஃப் 2gl இருந்துச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 வரும். அது எந்த ஆங்கிள் எவ்வளவு ஆங்கிள் ஸ்ட்ரிங் மேக் பண்ணும்போது 0 டிகிரி வருது, 90 டிகிரி வரும்போது 0 டிகிரி வருது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல ரூட் ஆஃப் 2gl ப்ரொஜெக்ட் பண்ணோம். அட் ஹாரிசான்டல் பொசிஷனுக்கு வரும்போது இந்த ஹாரிசான்டல் பொசிஷன்ல டென்ஷன் வந்து 0வா இருக்குமா, டென்ஷன் நாட் 0வா இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல ரூட் ஆஃப் 2gl வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது ஆசிலேட்டரி மோஷன் தான் வருது. மேக்ஸிமம் எவ்வளவு ஹைட் போலாம்னா நமக்கு 90 டிகிரி மேக் பண்ற மாதிரி ஹாரிசான்டலா ஸ்ட்ரிங் வர மாதிரி போகும்.
இங்க வரும்போது மொமெண்டரி ரெஸ்ட்டுக்கு வந்தால் தான் திருப்பி இது ரிட்டர்ன் ஆகிட்டு இப்படி வர முடியும். ஆசிலேட்டர் என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டு ரிட்டர்ன் வரணும்னா அந்த ரிட்டர்ன் ஆகிற இடத்துல வெலாசிட்டி ஜீரோவா இருக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிங்கப்பா. சரிங்களா? அப்போ வந்து இந்த மேக்ஸிமம் ஹைட் வர இடத்துல இந்த டென்ஷன் எவ்வளவு இருக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். நமக்கு டென்ஷனுக்கு எவ்வளவு ஃபார்முலா நான் கொடுத்திருந்தேன், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்திருந்தேன், mg cos θ. தப்பா எழுதிட்டுமா, mg cos θ plus mv square by r. நான் இங்க mg டென்ஷனுக்கு இங்க டெரைவ் பண்ணும்போது டென்ஷன் ஈக்குவல் mg cos θ plus mv square by r தானே சொன்னேன். இந்த ஃபார்முலாவை இங்க மூணு ஃபார்முலா குமுலேட்டா எழுதும்போது h equal l into 1 minus cos θ v square equal e square minus 2gh டென்ஷன் equal mg cos θ plus mv square by r சொல்லும். r என்றத லெங்த். நான் அப்போ மைனஸ் போட்டிருந்து யாருமே தப்பு கண்டுபிடிக்கல. எங்கேயாவது ஃபார்முலா தப்பா எழுதுனா உடனே நீங்க ஆன்சர் கரெக்டா சொல்லிடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், mg cos θ plus mv square by r. rன்றத லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். இப்போ வந்து θ எவ்வளவு சொல்லுங்க, 90 டிகிரி. θ 90 டிகிரினா cos 90 எவ்வளவுப்பா, cos 90 0. cos 90 0 வந்துருச்சா? அப்படின்னா இந்த வேல்யூ 0 வந்துரும். அட் பாயிண்ட் பி, அட் பாயிண்ட் பில, அட் பில தான் நம்ம டென்ஷன் கண்டுபிடிக்கணும். அட் பி வரும்போது θ 90 டிகிரி, cos 90 0. அடுத்து வெலாசிட்டி எவ்வளவு வருது சொல்லுங்க, அட் பாயிண்ட் பில வந்து வெலாசிட்டி 0. எத்தனை மேக்ஸிமமா இவ்வளவு டிஸ்டன்ஸ் தானே ஒரு அப்பர் ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா? அப்ப இந்த வெலாசிட்டி 0 வருதுன்னா இந்த டேர்மும் 0 ஆயிரும். அப்ப டென்ஷனும் 0 ஆயிருது. டென்ஷனும் 0 ஆயிருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல √2gl ப்ரொஜெக்ட் பண்ணா இது என்ன ஆகும்னா ஆசிலேட்டரி மோஷனா இருக்கும். மேக்ஸிமமா ஸ்ட்ரிங் ஹாரிசான்டல் பொசிஷனுக்கு வரும். அப்போ ஃபைனலா வெலாசிட்டி 0 வருது, ஃபைனலா டென்ஷனும் 0 வருது அப்படின்னு உங்களுக்கு புரியுது. புரியுதுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ நம்ம வந்து இப்போ வெலாசிட்டி √2gl ப்ரொஜெக்ட் பண்ணதானே ஸ்ட்ரிங் ஹாரிசான்டல் பொசிஷனுக்கு போகுது. ஒருவேளை வெலாசிட்டி வந்து √2gl விட கம்மியா ப்ரொஜெக்ட் பண்ணா ஹாரிசான்டல் வரைக்கும் போகாது இல்லையா? புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? அப்ப இங்க வெலாசிட்டி நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது லெஸ் தேன் √2gl எடுத்துப்போம். வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணது என்ன சொல்லுங்க, லெஸ் தேன் √2gl அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த கேஸ்ல என்ன ஆகும் சொல்லுங்க, இந்த ஸ்ட்ரிங் வந்து ஹாரிசான்டலுக்கு போகாது. ஹாரிசான்டலுக்கு போகாது. பிஃபோர் ஹாரிசான்டல் போகும்போது இது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 வந்துடும். இதுதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போனது. ஏன்னா ஈக்குவல் டு 2gl ப்ரொஜெக்ட் பண்ணா ஹாரிசான்டல் வரைக்கும் வரும். லெஸ் தென் √2gl ஹாரிசான்டல்ல ஸ்ட்ரிங் ஹாரிசான்டல்ல போகாம அதுக்கு முன்னாடியே ரெஸ்ட்டுக்கு வந்து வந்துடும். புரியுதுங்களா? இந்த ஆங்கிள் θன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களாப்பா? சரி, இப்போ என்ன பண்ணலான்றத பாருங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0 வருது. ஃபைனல் வெலாசிட்டி 0 வருது. எந்த ஹைட்ல ஃபைனல் வெலாசிட்டி 0 வருது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நல்லா தானே, இந்த ஹைட் தானே. இந்த ஹைட்டுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம், அப்போ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. சரி, v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2gh. அதுதானப்பா ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நம்ம எடுத்திருக்கோம். அப்போ u ஸ்கொயர் மைனஸ் 2gh போட்டுடலாம். இப்போ v 0 இருந்ததா, அப்போ h இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பை 2g. இவ்வளவு ஹைட் வரும்போது என்ன ஆயிரும்னா வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். புரியுதுங்களா? எவ்வளவு θ வந்திருக்கும் பார்க்கலாமா? θக்கு ஃபார்முலா என்ன பண்ணணும், h is equal to l into 1 minus cos θ வருது இல்லைங்களா? இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு h u ஸ்கொயர் பை 2g, இந்த l கீழே கொண்டு வந்துருங்க, is equal to 1 minus cos θன்னு வருதா? இந்த காஸ்ட் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா அப்போ cos θ is equal to 1 minus u ஸ்கொயர் பை 2gl வந்துட்டு இதுல இருந்து நமக்கு θ கிடைச்சும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் h எப்படி கண்டுபிடிச்சேன், எவ்வளவு ஹைட்டுக்கு போகுதுன்னா u ஸ்கொயர் பை 2g. இதுல இருந்து h equal to l into 1 minus cos θ இது ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். இந்த ஃபார்முலால இந்த h சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு θ கிடைச்சிரும். θ is equal to cos inverse of 1 minus u square by 2gl அப்படின்னு வருது ஃபார்முலா. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து பாருங்க வெலாசிட்டி வந்து அட் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஏன்னு இருக்குங்க. அங்க லெஸ் தென் √2gl ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமமா பாயிண்ட் பி வரைக்கும் தான் போகுது. இந்த இடத்துல வெலாசிட்டி 0 வந்துருது. இப்போ ஃபைனல் பொசிஷன் ஃபைனல் பாயிண்ட் வருது இல்லையா, பாயிண்ட் பிக்கு வரும்போது இந்த டென்ஷன் அட் பாயிண்ட் பி ஈக்குவல் டு 0 வருமா, நாட் ஈக்குவல் டு 0 வருமா? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன கேஸ் பார்த்துருக்கோம் நம்ம, velocity at bottommost point given to this body is less than √2gl. அப்படி கொடுக்கும்போது இது வந்து என்ன ஆகும், ஹாரிசான்டலுக்கு போகாது. ஸ்ட்ரிங் வந்து ஹாரிசான்டல் வரைக்கும் போகாது. பிஃபோர் ரீச்சிங் தி ஹாரிசான்டல், அதாவது பிஃபோர் மேக்கிங் 90 டிகிரி ஒன்லி திஸ் பெண்டலம் வில் கம் டு ரெஸ்ட். அப்போ இந்த பாயிண்ட்ல ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது ரெஸ்ட் பெண்டலம் வந்து எந்த பாயிண்ட்டுக்கு ரெஸ்ட் வருதோ அந்த பாயிண்ட்ல டென்ஷன் வந்து அந்த பாயிண்ட் பி எடுத்துட்டு டென்ஷன் அட் பி வந்து ஈக்குவல் டு 0 வருமா, நாட் ஈக்குவல் டு 0 வருமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க பார்க்கலாம். சரி, இப்போ ஒருத்தர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, mg cos θ plus mv ஸ்கொயர் பை r தானே வருது. இங்க ஃபைனல் வெலாசிட்டி 0 வந்துரும். ஃபைனல் வெலாசிட்டி 0 அதனால
இந்த எம்வி அதாவது வெலாசிட்டி அட் பி வந்து ஜீரோன்றதுனால இங்க ஜீரோ வருது. ஆனா காஸ் தீட்டா வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா தீட்டா லெஸ் தென் 90. அப்போ காஸ்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோனால அப்போ டென்ஷன் அட் பி வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் எம்ஜி காஸ்டா. வெரி குட், எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. டென்ஷன் வந்து எம்ஜி காஸ்டா இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்துல மூவ் பண்றதுக்கு ப்ரொஜெக்ட் பண்றோம். பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல ரூட் ஆஃப் 2gl வெலாசிட்டி கொடுத்துட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா ஃபைனலா ஹாரிசான்டல் பொசிஷனுக்கு வரைக்கும் போகும். அதாவது மேக்ஸிமம் ஆங்கிள் 90 டிகிரி வரைக்கும் போகும். ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ, டென்ஷனும் ஜீரோ இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து லெஸ் தென் √2gl வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா வந்து ஆங்கிள் மேக்ஸிமம் ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 டிகிரி வரும். ஆனா ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ, ஃபைனல் டென்ஷன் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னொரு கேஸ் இருக்கு, டு லூப் தி லூப் பண்றது. அந்த டு லூப் தி லூப் பண்றதை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸ் வந்து இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டு லூப் தி லூப் கண்டிஷன் பார்ப்போம்.